கோயம்புத்தூர் மாவட்டத்தோட ஒரு முக்கியமான தொகுதியா இருக்கிறது நம்ம சிங்கானூர் சட்டமன்ற தொகுதி. அந்த தொகுதியோட அடையாளமே சிங்கானூர் பேருந்து நிறுத்தம் தான். காந்திபுரம் பேருந்து நிறுத்தத்துக்கு அடுத்தபடியா மக்கள் அதிகமா பயணிக்கிறது நம்ம சிங்கானூர் பேருந்து நிறுத்தம் தான். அந்த பேருந்து நிறுத்தத்துக்கு செல்ற பிரதான சாலை தரமான சாலையா இல்லாத காரணத்தினால ஏற்பட்ட பள்ளத்துல ஒரு பெண் காவலர் இருசக்கர வாகனத்துல பயணிக்கும் போது நிலை தடுமாறி கீழே விழுந்து அவங்க தலை மேல ஈச்சர் வண்டி ஏறி உயிரிழக்கிறாங்க. கற்பனை பண்ணி பாருங்க மக்களே. ஒரு பெண் காவலருக்கே இந்த நிலைமைனா, சாதாரண மக்கள் அந்த வழியில எத்தனையோ பேர் ஒரு நாளைக்கு பயணிக்கிறாங்க. பெண்கள் பயணிக்கிறாங்க. கர்ப்பிணி பெண்கள் இருசக்கர வாகனத்துல பயணிக்கிறாங்க. முதியவர்கள் 60 வயதுக்கு மேல இருக்கிற சீனியர் சிட்டிசன்ஸ் அந்த வழியில பயணிக்கிறாங்க. குழந்தைகளை பள்ளிக்கு விடுற பெற்றோர்கள் அந்த வழியில பயணிக்கிறாங்க. அவங்களோட நிலைமை எப்படி இருக்குன்னு சற்று கற்பனை பண்ணி பாருங்க. தொகுதியோட பிரதான சாலையே இவ்வளவு மோசமா இருக்கு அப்படின்னா, தொகுதியோட மற்ற சாலைகள் எவ்வளவு மோசமா இருக்கும்னு நினைச்சு பாருங்க. 50 ஆண்டு கால திராவிட ஆட்சியில ஒரு தரமான சாலையை கூட அமைச்சு தர முடியாத இவங்களை நம்பி திரும்பவும் வாக்களிப்பது தவறு. இது எல்லாத்தையும் மாத்த நமக்கு இருக்கிற கடைசி வாய்ப்பு தேர்தல் மட்டும்தான். வரக்கூடிய தேர்தல்ல உங்க வீட்டு பிள்ளையா இருக்கிறேன்னா நேருஜி குணசேகரன் விவசாய சின்னத்துல நாம் தமிழர் கட்சி சார்பா சிங்கானூர் சட்டமன்ற தொகுதியில போட்டியிடுறேன். நான் வென்று வந்தேன்னா தொகுதி முழுவதும் ஊழல் இல்லாத தரமான தார் சாலைகளை அமைச்சு தருவேன்னு உறுதியளிக்கிறேன். நமது சின்னம் விவசாயி. ஓட்டு பாருங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க நாட்டை.